இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஒரு சத்தான ஒரு தானியத்தை வச்சு தான் ஒரு சூப்பரான கம்பு வடை செய்ய போறோம். இந்த கம்பு வடை இப்போ யாருமே செய்யறதில்ல அந்த அளவுக்குலாம். முன்ன காலத்துல தீபாவளினாவே கம்பு வடை இல்லாம யாருமே தீபாவளி வருஷம் கொடுக்க மாட்டாங்க. எங்க அம்மாக்கு எங்க பாட்டி வீட்டுல எல்லாம் அதிரசம் முறுக்கு கொடுக்கும்போது ஒரு பலகாரம்னா கம்பு வடை கண்டிப்பா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு வாரம் வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாது. அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சத்தான கம்பு வடை தான் இப்ப செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே கம்பு நல்லா சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கிட்டேன். ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி கையில் கம்பு எடுக்கும் போது கம்பு ஈரமாக இருக்கணும், ஆனால் தண்ணி இருக்கக்கூடாது. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது மாதிரி இருக்கும்போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் கம்பு சேர்த்துட்டேன். இப்போ மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நம்ம ஜல்லரில் ஜெலிக்க வேண்டாம், அந்த அளவுக்கு நான் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அரைக்கிறது. இருக்கிற கம்பு எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா கம்புமே நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் இந்த கிண்ணத்தில் தான் பாருங்கள் 1 கிண்ணம் கம்பு எடுத்தேன். எந்த அளவுக்கு மாவு வந்திருக்கு பாருங்கள். நல்லா 7 மணி நேரம் ஊறி நம்ம அரைச்சதுனால கம்பு மாவு ரொம்ப அதிகமாக கிடச்சிருக்கு நமக்கு. இந்த மாவை அரைக்கும் போதே நமக்கு கம்போட மனம் அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வருது, அவ்வளோ நல்லா இருக்குது. 1 கிண்ணம் கம்பு எடுத்தேன் நான். அதுக்கு 1/2 கப்பு நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா 3/4 கப்பு கூட இனிப்பு அதிகமாக வேணும்னா சேர்த்துக்குங்க, கம்மியாக வேணும்னாலும் குறைச்சிக்குங்க. 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். குப்பரை தேங்காய் நான் ஒரு 2 ஸ்பூன் துருவி எடுத்துக்கிட்டேன், அந்த தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நான் எள்ளு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். நெய்யில் எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன். அந்த எள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மாவு நல்லா கலந்துக்கலாம். நம்ம வெல்லம் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னே இதெல்லாம் கலந்துக்கிட்டால் மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ நம்ம வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாம். 1 கப்பு கம்புக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் கரையிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சி நல்லா பாகு வரணும். கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும், அதிகமாக பாகு வரக்கூடாது. வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சி நம்ம கையில் தொடும்போது இந்த மாதிரி ஒட்டணும் நல்லா நமக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம காய்ச்சின வெல்லத்தை கம்பு மாவில் வடிகட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி மாவு பிசைஞ்சிக்கலாம். வெல்லம் தண்ணி சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு கலந்து கொடுத்துக்குங்க. நல்லா கையை வச்சு மாவு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். நம்ம இந்த மாதிரி உருண்டை பண்ணி தட்டுறதுக்கு கரெக்டான பக்குவமாக மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு கம்பு வடை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் கவர் ஒன்று எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சைஸாக எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் கவர் மேலே இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற கம்பு மாவு எடுத்து இந்த மாதிரி சின்னதாக உருண்டை பண்ணி எடுத்துக்குங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பேப்பர் மேலே வச்சு தட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசாக தட்டினா ஓட்டை வடை மாதிரி வந்துடும். அதனால் கொஞ்சம் கனமாக இருக்கணும், அப்போ தான் நல்லா எழும்பி வரும். இந்த மாதிரி ஒரே அளவாக ரவுண்டாக அழகாக தட்டி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்டுது. இப்போ நம்ம வடை செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ தட்டி வச்சுக்கிற வடையை போட்டுக்கலாம். நம்ம வடை போடும் போது எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அந்த மாதிரி காஞ்சால் மட்டும்தான் பாருங்கள் போட்ட உடனே எப்படி எழும்பி வருது பாருங்கள். அப்புறம் ஸ்டவ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி மாதிரி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டுக்கிறேன். இப்போல்லாம் நம்ம சிறுதானியத்தை சுத்தமாக மறந்துட்டோம். கம்பில் நிறைய வகை செய்யலாம். களி செய்யலாம், கூழ் செய்யலாம், ரொட்டி செய்யலாம்,
புட்டு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நல்ல சத்தான இந்த கம்பு வந்து இனிமேல் அதுவும் இந்த வெயில் காலத்துக்கு இந்த கம்பு கூழ், இந்த மாதிரி அடை, ரொட்டி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஆனால் நம்ம யாருமே வந்து இப்போ வந்து இந்த மாதிரி இயற்கையான உணவே நம்ம எடுத்துக்கிறது இல்லை. கண்டிப்பாக நீங்கள்லாம் இதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா 2 பக்கம் வந்து நல்லா கலர் வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். நல்லா உப்பி வரணும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சாப்பிட்றதுக்கு கம்பு வடை. அப்போல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா பாட்டி, அதாவது எங்கள் அம்மாவுடைய அம்மா வீட்டில் வந்து மெயின் வந்து தீபாவளிக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கம்பு வடை தான் கண்டிப்பாக செய்வாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஓட்டை வடை, அப்போல்லாம் வந்து ஓட்டை வடைன்னு தான் சொல்லுவாங்க, ஆனால் இப்போ தட்டை வடைன்னு சொல்கிறாங்க. பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டைலாக மாறிடுச்சு. அதிரசம், முறுக்கு, ஓட்டை வடை, கம்பு வடை, பருப்பு வடை இதெல்லாம் தான் மெயினாக வந்து பொண்ணுங்களுக்கு அந்த காலத்தில் வந்து தீபாவளி வரிசை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. எங்கள் பாட்டி வீட்டில் கண்டிப்பாக பலகாரம் செய்யும் போது கம்பு வடை எல்லாமே இருக்காது. எங்களுக்கு ரொம்ப பழக்கம், இந்த கம்பு வடை வந்து அதிகமாக செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப நல்லது சாப்பிட்றதுக்குன்றதுனால கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் வந்து நாங்கள் நிறையாவே எடுத்துக்குவோம். ரொம்ப நல்லது உடம்புக்கும். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். எல்லாமாவும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கம்பு வடை செஞ்சிட்டோம். ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். இப்போது சூப்பராக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி நம்ம சிறுதானியத்தில் சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா எழும்பி பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்கு. சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், உள்ளே வந்து ஃபுல்லாக போலு, மேலே வந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. நாங்கள் வந்து ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து இந்த கம்பு வடை வந்து மறக்கவே மாட்டோம். தீபாவளி ஆனால் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சத்தான ஒரு கம்பு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.